அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அடுத்ததாக மாசிலாமணி மிஸ் அவர்கள் மாசு இல்லா அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படிங்கிற பொருள், சரியா? அந்த குற்றம் இல்லாத மணியாக அவர்களே அவருடைய தந்தை பெயர் வைத்து வளர்த்ததற்கு ஒரு காரணம் சொல்லலாம். நம்ம மாசு நீங்க மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்பா மாசு நீங்க இந்த உலகத்தினுடைய மாசு நீங்க ஒரு மகளையே வளர்த்து தந்திருக்கிறாங்க. அப்புறம் புறநானூர்ல ஒரு புலவர் பத்தி சொல்லுவாங்க, விசிறாந்தையார் அப்படின்னு. அவரு தலைமுடி நரைச்சதே இல்லையா உங்களுக்கு, ரொம்ப வயசாயிடுச்சு, தலைமுடி நரைக்கவே இல்லையா உங்களுக்கு. ஏன் உங்களுக்கு தலைமுடி நரைக்கல, இன்னமும் இவ்வளவு இளமையா இருக்கிறீங்க, எப்படி எங்களுக்கெல்லாம் என்னென்னமோ போட வேண்டியிருக்கு இல்லையா இந்த காலத்துல, அந்த அளவுக்கு தலைமுடி நரைச்சிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, என் உடன் இருப்பவர்கள், என் மனைவியிலிருந்து, என் குழந்தைகள் இருந்து, என்னோட வேலை செய்பவர்கள் இருந்து, அன்னை சேவகர்கள் அனைவருமே என்னுடைய குறிப்பறிஞ்சு என்கிட்ட நடந்துக்குவாங்க, அதனாலதான் எனக்கு தலைமுடி நரைக்கல அப்படின்னாங்களா. எனக்கு போன பிப்ரவரி மாசம் வரைக்குமே எனக்கு வயசாகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. மிஸ் கூட இருந்தாங்க. அவங்க என்னைக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து எனக்கு ஒரு வயசான மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன காரணம் அப்படின்னா, என்ன வேலைனாலும் அப்படி மிஸ் இது பண்ணலையே அப்படின்னா, பண்ணிடலாம் மிஸ் பண்ணிடலாம், நான் இருக்கேன். அந்த நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதான் நம்ம ஒரு இடத்த விட்டு போறோம் அப்படின்னா 4 பேர் மனசுல நம்ம நிக்கணும், அந்த மாதிரி அவங்க நிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அது ஒரு கொடுமையான விஷயம் தான். அது நம்மகிட்ட ஆசிரியர்கள்கிட்ட மட்டும் இல்லை, பசங்களுக்கு இவங்க செஞ்சதை சொல்லவே முடியாது. காரியம் சொன்ன மாதிரி இந்த என்எஸ்எஸ் பசங்களுக்கு பண்ணது மட்டும் இல்லாம இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து அந்த டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னா அவங்க கிளாஸ்ல அவ்வளவு ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அந்த ஆசிரியர் மாணவர்கள் அப்படிங்கிற அந்த பங்கு இருக்கு பாருங்க, அதை அளவிட்ட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டாங்க, மிஸ் எங்க மிஸ் போறாங்க, நீங்க எங்களுக்கு அடுத்த கிளாஸ் மிஸ்ஸா வருவீங்களா அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சிருக்காங்க, அவங்க எடுத்து பூர்த்தி பண்றதுக்கு ஒருத்தங்களை தேடுறாங்க. ஒரு வகுப்பாசிரியர் அப்படின்ற இடத்த அவங்க எல்லாமே இல்லை அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது எப்படி யாரு ஸ்பான்சர் பண்ணாங்க எனக்கு சரியா தெரியல. அந்த பிஸ்கட் பாக்கெட்டு அமுதசுரபி மாதிரி அள்ள புரியவே புரியாது, எடுத்துட்டு வந்து பசங்களுக்கு தந்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும். அந்த லீவ்ல கிளாஸ் வைக்கும்போது மண்டபத்துல கிளாஸ் வச்சோம், 11 மணி ஆனா பசங்க எதிர்பார்ப்பாங்க, நான் எதிர்பார்ப்பேன் மிஸ் பிஸ்கட் அப்படின்னு. மிஸ் சொல்லிட்டு பாலு சார் கொண்டு வந்துருக்காரு. அதுக்கு மேல அது கடவுள் நேரடியா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மூலியமா அப்படிங்கிற மாதிரி பாலு சார் நான் நினைப்பேன். சார் மிஸ் பிஸ்கெட் கொண்டு வர சொன்னாங்க, மிஸ் வந்துட்டே இருக்கேன் மிஸ் அப்படிம்பாரு. 11 மணி ஆச்சு அப்படின்னா பாலு சார் பிஸ்கெட் வரும். அது காரணமானவங்க மிஸ் பக்கத்துல இருக்காங்க, நம்ம பசங்க வயிறா சாப்பிடுவாங்க, நல்லா படிச்சுப்பாங்க, நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. அந்த இதுக்கு எல்லாம் காரணம் மூல காரணகர்த்தாவா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு ஒவ்வொரு பரீட்சை நேரத்துல அந்த பப்ளிக் எழுதுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பேனாவை படிக்க விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேனா பென்சில் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி நான் நினைச்சேன் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல நான் வாங்கி கொடுப்பேன். இந்த பள்ளிக்கூடத்துல அந்த வேலை எனக்கு வைக்கவே நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இவங்க ஒட்டுமொத்த நம்ம மாணவ அந்த குறுகிய கண்ணோட்டமே கிடையாது. அது மாசே இல்லையே, மனசுல மாசே இல்லையே, அப்புறம் எப்படி குறுகிய கண்ணோட்டம்? அப்போ எல்லாம் 10th அத்தனை பசங்களுக்குமே அந்த 208 பசங்களுக்குமே இவங்க அந்த பேனா பென்சில் கட்டு அடையுது எக்ஸாமுக்கு அவங்க பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது கொடைவாளர்கள் இருக்காங்க. எங்க மாசிலாமணி மிஸ் ஒரு வகையில சொல்லுவாங்க 8வது வள்ளல் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரி, அது உங்க மூலியமா கிடைக்குது அப்படிங்கிறது காரணம் நீங்க தானே. எங்களுக்கு அப்படி யாரும் தெரியல, உங்களதான் எங்களுக்கு தெரியுது. ஏன் கண்மனை அடிக்கிற 8வது கொடைவாளல் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, நான் வாழ்த்த வயதில்லை அப்படின்னாலும் 2 பேர் நல்லா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த ஸ்டாஃப் ரூம்லயே வரும்போது அந்த அறையை பார்க்கும்போதெல்லாம் உங்களை மிஸ் பண்றேன். நன்றி மிஸ். இறுதியாக நமது தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய இருப்பால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான குடும்பத்தாருக்கும் இன்று பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இவ்வளவு ஒரு சிறப்பா இன்று நடைபெறுவதற்கு காரணமா இருந்த நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட சந்தோஷத்தையும் பாராட்டையும் தெரிவிக்கிறேன்.
ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா நம்மளோட ஒற்றுமை, எந்த விதத்திலையும் நாங்க யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது, நாங்க நினைச்சா எதையும் சாதிப்போம் அப்படின்னு எனக்கே சவால் பண்றீங்க. அந்த விதத்துல நம்ம ஆசிரியர்கள் அனைவருமே திறமையானவர்களாக இருக்கிறீங்க. அதற்கு உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி எப்போ நம்ம சந்தோஷமா நிறைய ஃபங்க்ஷனை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். இப்ப கைசர் சலாம் மிஸ்ஸை பத்தி பேசணும்னா அவங்க என்னை விட ஒரே ஒரு வருஷம் தான் சீனியரா இருக்காங்க. நான் ஏதாவது ஒரு முடிவு நம்ம அஃபிஷியலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்குமா இல்லையா, அதை ஒரு நிமிஷம் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா உடனே ஏஹெச்எம் ராதிகா மிஸ் கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு வார்த்தை கேட்பேன். அதை வாங்கி மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த வார்த்தை கைசர் கிட்ட கேட்பேன், இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்பேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, மிஸ் இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஏன்னா இத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல நாங்க இப்படிதான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் கரெக்டாவே முடியும், எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அந்த ஒரு வேலையை ஈஸியா எடுத்து செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும். பொறுமையும் நிதானமாகவும் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் போதே ஒரு 4 மணி ஆயிடுச்சு, இதை என்னால் முடிஞ்சதை தான் செய்வேன், அதுக்கப்புறம் இந்தாங்க மேடம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னோட டேபிள்ல போட்டு போயிடுறது இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம்னு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அது நான் தப்பா சொல்லல, அவங்கனால முடிஞ்சது அது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை முடிச்சுட்டு போற வரைக்கும் இந்த பீரோக்குள்ள நம்ம வச்சிடலாம், நாளைக்கு வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை பத்திரப்படுத்த வரைக்கும் கூட இருந்துதான் போவாங்க. அந்த வகையில நான் கைசர் மிஸ்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். கூடவே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பக்கபலமா அவங்க இருப்பாங்க. அவங்க பணி ஓய்வு பெற்றாலும் அவங்க குடும்பத்தாரோட அவங்க சந்தோஷமா வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். மாசிலாமணி மிஸ்ஸை பத்தி சொல்லணும்னா, நாங்க ஒரு 10 பேர் இந்த ஸ்கூல்ல வந்து முதல் ஜாயின் பண்ணோம். நாங்க எல்லாருமே ஒரு கேங், நாங்க எல்லாருமே ஒரு கேங், ஒரு 10 பேர். அதுல மாஸ்ல நாங்க தலைமையா, அந்த குரூப்ல தலைமை. அப்ப ஆசிரியரா நாங்க வந்து ஜாயின் பண்ணி, நீங்க தான் நிச்சயமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஜூலியட் மிஸ்ஸுக்கு தெரியும், ஜெயந்தி மிஸ்ஸுக்கு தெரியும், பிரிஜா மிஸ்ஸுக்கு தெரியும், ஆனந்தகுமார் சார் இருந்தாரு, அப்புறம் யாருமா ஜெயந்தி மிஸ், சங்கர் சாரு, ரெபேக்கா, நித்யா ரெபேக்கா இருந்தாங்க, வாசிகி மிஸ் இருந்தாங்க. அப்ப நாங்க எல்லாருமே யாரெல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, எங்களுக்கும் ஒரு அறிமுகமும் இல்லை அப்பெல்லாம். ஆனா அந்த டீமுக்குள்ள ஒரு பாசம். இப்ப கூட நாங்க நினைச்சுக்குவோம், வாசினி மிஸ் எங்க இருக்காங்க, நித்யா எங்க இருக்காங்க, அவங்க இருந்தா கூட நம்ம இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஜூன் 1ஆம் தேதி ஜாயின் பண்ணிட்டோம், இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம நல்லபடியா நம்ம கொண்டு போகணும், நம்மளோட பேர் இங்க நிலைச்சு இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் அந்த 10 பேர். அதுல வந்து இப்ப சொல்ல போனா மாசிலாமணி தான் அதுக்கு லீடர். ஏன்னா அவங்க இவ்வளவு நினைவுகளையும் அன்பு பாசம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல எல்லார்கிட்டையும் காமிச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு நம்மளோட மனசுல எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல அவங்க எதையோ விட்டுட்டு போறாங்க. அப்ப நம்மளும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து போகும்போது ஒரு நீங்காத இடம் பிடிக்கணும்னா அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. இப்ப ஜெயந்தி சொன்ன மாதிரி பிஸ்கட் மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, உள்ள ராதிகா சொல்ல மாதிரி உள்ள வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் வைப். அவங்க சிரிச்சுட்டு வந்தோடனே குட் மார்னிங் மேம் சொல்லிட்டு பக்கத்துல வருவாங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க மேம், இன்னைக்கு முழுசா அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் அவங்க செஞ்ச ஸ்பெஷல் ஒர்க் என்னன்னா, இந்த கண்ணொளியில் காண்போம் திட்டத்தை யார்கிட்டடா கொடுக்கறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அதுக்கு ஒருத்தர் ஒரு சூப்பர்வைசர் வர்றாரு. அவர் அதை விட அவரை பார்த்தா கொடுமையா இருக்கு. ஆனா அவர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதே மாசிலாமணி மிஸ்ஸோட வேலையா. காலையில அவங்க கிளாஸையும் கூட்டிட்டு வந்து ஒரு பக்கம் வச்சுக்குவாங்க,
இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு பக்கம் வச்சுக்குவாங்க. அந்த லிஸ்ட்டை பூரா தயாரிச்சுட்டு மேடம் இப்போ வந்துடுறீங்களா, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா, அத்தனை வேலையும் அவங்க செஞ்சுட்டு அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் நிற்கிறப்ப எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். நம்ம எதுவுமே செய்யலையே, நம்ம அப்படி போறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு, நமக்கு அதோட முழு பொறுப்பும் அவங்க எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன். அப்ப சொல்லுவாங்க, வாங்க உங்க கையால கொடுத்துட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு அவங்க மற்றவங்க மேல காட்டுற அந்த ஒரு மதிப்பும் மரியாதை. நம்ம சொல்லுவோம்ல, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சொல்லும் போது நமக்கே சரி இந்த வேலையை விட்டுட்டு ஒரு நிமிஷம் அங்க போயிடலாம், போய் அதை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட மிச்சம் இல்லாம அந்த ஸ்கீம் அவங்க முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க. இப்போ அதுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக அவங்கள வந்து நம்ம பெரிய பாராட்ட வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும். அப்புறம் தமிழ் டீச்சரா அவங்க இருக்கிறனால தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை எந்த பெயிலும் இல்லாம மிஸ் சொன்னாங்க, அந்த 100% ரிசல்ட் அந்த பாயிண்ட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனா ரிட்டையர்ட் ஆகிறாங்களே, மார்ச்ல போறாங்களே, எப்படி நம்ம 10th ரிசல்ட்டை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாங்க மேடம், நான் வந்துடுறேன், என் பொண்ணுங்களை என் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. என்னடா அது, இந்த கவலையும் நமக்கு இல்லையா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் நீங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்க, வந்து நல்ல ரிசல்ட் நீங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல. அதே மாதிரி சென்டம் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் பள்ளிக்காக நம்ம பெருமையா கொடுக்குறோம். இன்னும் மாசியாமணி மிஸ் நிறைய சொல்லலாம். ஏன்னா சொன்ன மாதிரி அந்த பாட்டு மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டு காலையிலே ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன், அது ஒரு நல்ல வைப்பு நமக்கு கொடுத்துருக்கு. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். ஸ்கூல்ல வந்து அவங்க இன்னொரு 5 இயர்ஸ் இருந்திருந்தா நிறைய நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சிருப்பாங்க. எல்லாரோடையும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க நல்லா செஞ்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க ஃபேமிலி வந்து ஒரு நல்ல பேக்போனா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியை நம்ம பள்ளியின் சார்பாக தெரிவிச்சுக்கணும். இந்த மழையிலையும் அவங்க குடும்பத்தார் வந்து இவ்வளவு சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டு நம்ம ஸ்கூலை வந்து அவங்க பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதனால அவர்களையும் நம்ம எத்தனைக்கும் காரணம் இவங்களோட ஒருங்கிணைப்பு தான். அந்த ஒருங்கிணைப்பு மன்ற செயல்பாடு அதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கலாம். போட்டிகளுக்கு போறது, போட்டி முடிஞ்சோடனே அந்த குரூப்பா இருந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்றது, அந்த நினைவு அலைகள் வந்து நம்ம ஸ்கூல்ல அப்படியே நிறைஞ்சு இருக்கு. இந்த நிறைந்த மனதோட அவங்க 2 பேரும் பேசர் மிஸ்ஸும் மாஸ்லாமணி மிஸ்ஸும் குடும்பத்தாரோட நீடூடி வாழணும்னு நம்ம அனைவரின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மேடம். அடுத்ததாக ஏற்புரை கைசன் மிஸ்ஸை அன்புடன் அழைக்கிறேன். மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியருக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கம். காலையில் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம், மதியம் ஆகிடுச்சு. நிறைய பேர் என்னை பாராட்டி பேசினாங்க. நான் அதுக்குள்ள தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் சைலண்டாக இருப்பேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்த பர்சன். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்த பிறகு தான் நான் அந்த ஸ்டேஜ் ஏறுறதே மறந்துட்டேன். என்னோட பர்சனல் லைஃப் நான் யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதில்லை. ஸ்டாஃபுங்களை இருக்கிறவங்களுக்கும் தெரியுமா. என்னன்னா, நான் ஸ்கூலுக்கு வந்தால் வீட்டை மறந்துடுவேன், வீட்டுக்கு போனால் கம்ப்ளீட்டாக ஸ்கூலை மறந்துடுவேன். அதுதான் என்னோட பாலிசி. அதை பின்பற்றினா தான் நம்ம 2 பக்கமும் பேலன்ஸாக இருக்க முடியும். நம்ம இங்கே இருக்கிற டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு, வீட்டில் இருக்கிற டென்ஷனை இங்கே கொண்டு வந்துட்டு இருந்தாலும் நம்ம ஒழுங்காக எந்த இடத்துலையும் வேலை செய்ய முடியல. அடுத்தது, நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பேசும்போது சொல்லியிருந்தேன், என்னோட பேரண்ட்ஸ், மை மதர் வாஸ் அ மதர் ரோல் பப்ளிக். அவங்க வந்து ஸ்கூலே பார்க்காதவங்களாம் இருந்தாலும் எங்களை படிக்க வச்சு என் பொண்ணு காலேஜ் போய் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறது எங்கள் அப்பா கூட ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. இன்னைக்கு இங்கே நிற்கிறேன், இந்த மேடையில் நிற்கிறேன்னா அவங்களோட சாக்ரிஃபைஸ் தான் ஃபர்ஸ்ட்.
அடுத்தது என்னோட ஃபாதர் ரொம்ப டிசிப்ளின். அவர் ஜிடி நாயுடு கம்பெனியில் வேலை செஞ்சார். அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இது. அதே வீட்டில் ஃபாலோ பண்ணுறது. எல்லாத்தையும் நேரத்தில் செய்யணும். 7:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவார். 12:15 வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டா 1 மணிக்கு திருப்பி போயிடுவார். கரெக்டாக 5:15 வந்துடுவார். அது சண்டேயா சாட்டர்டே இருந்தாலும் அந்த டைமை கீப்பப் பண்ணுவார். எங்கள் மதரும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சமைச்சு வைக்கிறது டைமில் அதே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா நான் தான் கொஞ்சம் ஒரு மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த இதை விட்டுட்டேன், முடியல என்னால். ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஜஸ்ட் 14 இயர்ஸ் தான். ஆனால் என்னோடய வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ தூரம் நான் ஒரு மெச்சூரிட்டி வந்தேன்னா இட்ஸ் நாட் ஸ்டேயிங் அட் ஒன் பிளேஸ். நான் இங்கே 3 வருஷம் வேலை பண்ணேன். திருச்சியில் ஒரு 7 இயர்ஸ் வேலை பண்ணேன். எல்லாம் பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதின்னு. நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் சென்னையில் வேலை பண்ணேன். இதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு பரியூர் இங்கே வந்தது. ரொம்ப சின்ன ஸ்கூல் தான். ஆனால் அங்கே இருக்க ரொம்ப டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு 10-12 டீச்சர்ஸ் தான். ரொம்ப நல்லா பழகினாங்க. ரொம்ப நல்ல ஸ்கூல். 2 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் சேரிபாளையம் ஒரு 6 இயர்ஸ், 7th இயர் நான் இங்கே வந்துட்டேன். அது என்னன்னு தெரியல. என்னோட வாழ்க்கையில் ஒரு ஸ்கூலில் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க மாட்டேன். நான் இங்கிலீஷ் 7 இயர்ஸ். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறத விட ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் அது தானா அந்த நம்மளை வந்து ஒரு பக்குவத்தை கொண்டு வந்தது. ஏன்னா எல்லாத்தையும் தாங்கிட்டு போனால் தான் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க முடியும். அதையும் தாண்டி நான் கடைசியாக முடித்த ஸ்கூலு சென்னையில் பெரிய இன்ஸ்டிடியூஷன் தான். அங்கே போய் சொல்லி தான் நான் வெரிஃபிகேஷனுக்கே போனேன் என்னுடைய சர்டிஃபிகேட் எடுத்து. ஏன்னா அவங்க என்னை விட மாதிரி இல்லை. நான் ஜஸ்ட்டு ஏதோ ரெனியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னேன் இது மாதிரி நான் கவர்மெண்ட் ஜாப் போகிறேன். அப்பவும் கரஸ்பாண்டன்ட் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பேன். அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, ஏமா நீ இங்கே இருப்பேன்னு நினச்சேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஹெச்எம் இருந்தவங்க ஒரு மேத்ஸ் ஹேண்டு தான். அவங்க ரிட்டையர் ஆன பிறகு உன்னை போடலான்னு நினச்சேன். நீ உடனே போகிறேங்கிறீங்க. அதே சம்பளம் தான். பார்க்க போனால் எனக்கு அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படித்ததும் நான் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 1000 ருபீஸ் ஆகிடுமோ தான். இங்கே போடுற மாதிரியே டிஏ எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. ஆனால் இங்கே ஒரே காரணம் அவங்க சொன்னது, அவங்க ரிட்டையர் ஆன பிறகு உங்களை தான் ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் போடலான்னு இருந்தேன். ஏமா இப்படி போகிறேன் நீ அப்படின்னா, இல்லை மேடம் அங்கேயும் ஒரு பொருள் சொன்னேன். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அலோனாக இருக்கிறாங்க கோயம்புத்தூரில், பார்க்க ஆள் இல்லை. அதனால் நான் கவர்மெண்ட் ஜாப்னா பக்கத்தில் போயிடுவேன் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அங்கே விட்டுட்டு வந்த காரணம் வந்து எனக்கு முன்னாடி அங்கே ஒரு நிறைய டீச்சர்ஸ் more than 10-20 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க. ஆனால் இந்த வார்த்தை இது முன்னாடியே என் காதுக்கு வந்துச்சு. அதனால் அவங்கள இது பண்ணிவிட்டு நம்மளை ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் போட்டால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்கள இது பண்ணி போகிறது நான் ஏன்னா நிறைய அங்கே நான் சேஞ்சஸ் கொண்டு வந்தேன் எல்லாம் பண்ணேன். ஆனால் அவங்க ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதான் பார்ப்பாங்க. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாங்க, என்ன இவங்க எப்படி எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க, நம்ம இவங்க ஏன்னா தே எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க் ஃப்ரம் அஸ். நம்மக்கிட்ட எவ்வளோ மேக்ஸிமமாக எடுக்க முடியுமோ இப்போ இந்த ஆளை போட்டால் தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதில். ஸோ அந்த 7 இயர்ஸ் முடியும் போது நான் இருந்து வெளியில் வந்தேன். கடியூரில் வந்து ஒரு 1 இயர் இருக்கும்போது ஒரு 6 months ஹெச்எம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ திருப்பி அங்கே அதே நிர்வாகத்தை கையில் எடுத்து செய்ய வேண்டியது. ஆல் நியூ டீச்சர்ஸ் தான், பிஜிஸ். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்து அந்த 6 months சமாளிச்சு. அப்போ நான் திருப்பி எதுக்கோ பழைய ஸ்கூலுக்கு போகும்போது சொன்னேன், மேடம் அங்கே ஹெச்எம் இல்லாமல் எல்லாம் நாங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் சொன்னேன் அவங்க இங்கே இருக்க சொல்லி, நீ போகிறேன் போயிட்டே அப்படின்னா. அங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். படியூரில் அங்கே ஹெச்எம் ஒருத்தர் இருந்தார். அவர் 6 மாதம் தான் இருந்தார். நிறைய சொல்லி கொடுத்தாரு. அவர் இன்னமும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் அவரை நினைப்பேன். நான் நிறைய கைடன்ஸ் கொடுத்தாரு. எப்படி ஆஃபீஸ் எதிரெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும், எப்படி லெட்டர்ஸ் ரிப்ளை பண்ணணும், செய்யணும், நிறைய கற்றுக் கொடுத்தாரு.
ஆனால் இங்கே சேரிபாளையம் வந்த பிறகு எங்களுக்கு ஆஃபீஸ் பக்கம் போகிற வேலையே இல்லை. அதனால் எல்லாமே மறந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு சேரிபாளையம் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. நான் என்ன இன்புட் கொடுக்குறேன்னா அவ்வளோ அவுட்புட் எனக்கு வரும். பாலு சார் எங்கே ஒர்க் பண்ணான்னு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்டூடியஸான ஸ்டூடெண்ட்ஸு. எனக்கு மனசு இல்லை வீட்டுக்கு வருது. ஒரே காரணம் என்னோட ஹெல்த்தும் ட்ராவல். அங்கே தெரியும் எல்லாருக்குமே. இங்கே ட்ராவல் பண்ணது வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அது இல்லாதனால இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்தும் சொல்லிட்டு இருப்பேன். கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னால் கோபம் வரும். நான் சொல்லுவேன் அந்த ஸ்கூல் மாதிரி இல்லைன்னா ஏன் நம்ம ஸ்கூலில் நல்ல ஸ்கூல் அப்படின்னா அங்கே அந்த அட்மாஸ்பியரில் இருந்துட்டு குழந்தைங்களோட மோஸ்ட்லி ஃபார் டீச்சர் குழந்தைங்களோட இதுதான் ஃபீட்பேக்கை நமக்கு நல்லா எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ மார்க்ஸ் வரும். ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் மார்னிங் டு ஈவினிங் என்னோட ஒரே சப்ஜெக்டை படிப்பாங்க. விதவுட் இது ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஆப்சென்ட் ஆக. ஈவன் பாய்ஸ் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சாட்டர்டே ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருவாங்க. அதே நான் இங்கே ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் இது பண்ண முடியல. அப்புறம் எம்பி சார் சொன்னார், மேடம் அந்த ஸ்கூல் வேறு இந்த ஸ்கூல் வேறு, நீங்கள் வேறு மாதிரி இதில் மாட்டிக்குவீங்க, ஈவினிங் வச்சு முடிச்சுடுங்க, சாட்டர்டேஸ் எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னா. அது அப்படியே கோவிட் வந்துடுச்சு. அப்படியே போயிடுச்சு. இங்கே நல்லா இருந்தது அட்மாஸ்பியர். நிறைய டீச்சர்ஸ் 30-40 டீச்சர்ஸ் இருந்தாலும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 6 பேர் ரிட்டையர் ஆனாங்க. அப்புறம் போன வருஷம் மிஸ் ரிட்டையர் ஆனாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது எல்லாரும் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறதே நோக்கமே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னா. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வருத்தம் தான். ஏன்னா எங்கள் பிஜி டீச்சர்ஸ்லேயே நிறைய பேர் இல்லை. ஆனால் அவங்களுக்கு பர்சனல் விஷயங்கள் இருக்கலாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஒரு வேண்டுகோள் நான் கொடுத்தது வந்து என்ன இருந்தாலும் ஒரு 10 பேர் இருந்தாலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ஒரு 40 பேர் இருக்கும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. ஆனால் எல்லாருமே சேர்ந்து போனால் தான் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். நான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண கிணத்துக்கடவை பார்க்கும்போது இப்போ இருக்கிற கிணத்துக்கடவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். அப்படியே மேலையும் கீழே ஏறி போகிற மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம் டியூட்டிக்கு வரும்போது இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வெளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துடும். அடுத்தது வந்து ஸ்கூல் நேம் இருக்கிறது வந்து டியூ டு த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு அட்வைஸாக சொல்லலை, ஒரு ரெக்வஸ்ட். ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்க இன்ஸ்டிடியூஷன், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா ஃபெசிலிட்டிஸ் செய்யக்கூடிய அலுமினி இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா இந்த தடவை நல்ல அருமையான ரிசல்ட் வந்துச்சு. அதே போல் இன்னும் சென்டம் ரிசல்ட்டை கொண்டு வரலாம். இட் இஸ் டியூ டு யூ டீச்சர்ஸ் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எது இருந்தாலும் ஃபங்க்ஷன்ஸே வைக்கிறது வந்து நம்மளுடைய இதெல்லாம் மறந்துட்டு, கவலைகளை மறந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கணும். ஸோ அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது என்ன டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மறந்துட்டு ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி இருந்தோன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த ஸ்கூலில். எனக்கு இவ்வளோ வருஷமாக நல்லா பிஸியாக இருந்துட்டு ரிட்டையர் ஆகிறது ஒரு பக்கம் சந்தோஷம்தான். கவர்மெண்ட் கொடுக்குற அந்த எம்இஸ் ஒர்க்கு அது இது தினம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனாலே பயமாக இருக்கும். இன்னும் அடுத்தது என்ன வருமோ, என்ன ஃபில்அப் பண்ணணுமோ, என்ன செய்யணுமோ அப்படிங்கிறது தினம் அந்த டென்ஷன்லேயே ஒரு 2 வருஷமாக இருக்கணும். அந்த டென்ஷனெல்லாம் மறக்கணும்னா இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைங்க, ஒரு அசோசியேஷன் வைங்க, வெளியில் போங்க, ஒரு வெக்கேஷனுக்கு வெளியில் போங்க. நான் பண்ணலான்னு நினச்சேன், என்னால் முடியல. நான் அதுக்கு ரிமெம்பர் பண்ணது ப்ரைவேட் ஸ்கூலு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதியில் ஒர்க் பண்ணேன். நாங்கள் 8 டீச்சர்ஸ் இருந்தோம். அதில் நானும் இன்னொரு டீச்சர் தான் மேரிடு, மற்றவங்க 6 பேருமே ஸ்பின்ஸ்டர்ஸ் தான். ஆனால் அந்த சம்மர் வெக்கேஷன் வந்தால் எங்கேயாவது கிளம்பிடும் 2-3 days. அது மாதிரி தான் நான் நிறைய இடத்த விசிட் பண்ணேன். ஸோ அது நம்ம மகிழ்ச்சியாகவும் வச்சுட்டோம். நம்ம ஷேர் பண்ணிக்கிறது செய்கிறது ஒரு இது
நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிறது, நம்ம கவலைகளை மறந்துடுவோம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வருஷம் வரும்போது திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது ஒரு நியூ எனர்ஜெட்டிக்கோட இருக்கும். ஸோ கீப் திஸ் அசோசியேஷன், இதை செயல்படுத்துங்க. எங்காவது ஜாயின் பண்ணி போங்க. தனியாக குரூப்ஸ் இருக்க வேண்டாம். பிடி அங்கே எந்த ஸ்கூல்லையுமே நான் இருந்தது பிடிஸ்ன்னு இருந்ததே கிடையாது. இங்கே இருக்கிறோம் நிறைய பேர், எல்லாருமே மிங்கிள் பண்ணி தான் இருக்கோம். ஏதோ ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த டிஃப்ரென்ஸோட பழகுங்க. என்ஜாய் யர் லைஃப். உங்கள் ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கிற ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும்னா நீங்கள் இதை விட்டு வெளியில் கொஞ்சம் வரணும். வெளியில் வரணும்னா அதுக்கு யூ ஃபார்ம் அன் அசோசியேஷன். ஒரு நல்ல முடிவு வாங்க. ஜஸ்ட் ஃபார் பணம் கொடுக்கறதுக்காக இல்லை, நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட இதுக்காக நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். நம்ம ஹெல்த்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்னை ரொம்ப நேசித்து பேசுனீங்க. அதுக்கு வேர்த்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் வெரி தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. எப்போவுமே நான் ரிமெம்பர் பண்ணுவேன் உங்களை. தேங்க்யூ. தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய வணக்கம். அவங்க வேலைக்கு வந்தாங்க, வேலையில் என்ன பண்ணாங்க, கூட வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் 32 ஆண்டுகள் நிறைவு மன வாழ்க்கையில் 87 திருமணம். அவங்க ஆரம்பத்தில் நான் வந்து கிளம்பணும். எனக்கு